இன்னைக்கு திமுகவில் மொத்தம் 133 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் நின்றவர்கள். அதுல எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள்? 23 பேர். 23 பேர் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள். 5 பேர் மக்களவை உறுப்பினர்கள், லோக்சபா எம்பி 5 பேர். நான் கேட்கிறேன், இவங்களுக்கு எந்த உணர்வாவது இருக்குதா? இவங்களுக்கு உள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம்? என்ன ரத்தம்? இல்ல, நீ சொல்லத்துல என்னால கேட்க முடியல. அப்படிலாம் வேண்டாம். நான் கேட்கிறேன், சரி இவங்களுக்கு எப்படி எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க? இவங்க திறமையாலையா? ஒரு சிலர், அதுல ஒரு சிலர் கொஞ்சம் திறமைசாலிகள் தான், அதுல நான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க? அவங்க ஜாதி வச்சுதான், அதை வச்சுதான் எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க. இல்ல இவங்க அப்படியே பயங்கர திறமைசாலியா? இல்ல. சரி, இந்த 28 பேரும் அதுல 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த 28 பேரு, 23 எம்எல்ஏக்கள், 5 எம்பிக்கள், 4 அமைச்சர்கள், என்னைக்காவது ஒரு நாள் அவங்க முதலமைச்சரை பார்த்து, ஐயா எங்க சமுதாயம் மோசமா இருக்கு ஐயா, எங்க சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைங்க படிக்க முடியல ஐயா, படிக்க முடியாத காரணத்தால அவங்க வேலைக்கு போக முடியல ஐயா, வேலைக்கு போக முடியாத காரணத்தால அவங்க அந்த குடி போதை அப்படிலாம் அந்த பழக்கத்திற்கெல்லாம் அடிமையாக்கி இருக்கிறாங்க ஐயா, எப்படியாவது இந்த சமுதாயத்தை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா, இந்த சமுதாயத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க ஐயான்னு யாராவது திமுக எம்எல்ஏவோ எம்பியோ யாராவது ஒருத்தர் பேசுற திராணி இருக்கா உங்களுக்குலாம்? பேசியிருக்கீங்களா? உங்க முதலமைச்சருக்கு பேசியிருக்கீங்களா? பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? 4 அமைச்சர்கள் வேற. அதுல இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 46 பட்டியலின சமுதாய மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், 44 பட்டியலின மக்கள், 2 பழங்குடி மக்கள், 46 பேர். அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க காரணத்தால் தான் அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் 234 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில். அதில் 38 பேர் வன்னியர்கள். 38 பேர். நான் சொல்றது திமுக, அண்ணா திமுக, பாமக, காங்கிரஸ். இந்த 38 பேரும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சட்டமன்ற வாசல்ல உட்கார்ந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க உள்ள போவோம்னு சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல வைக்கணும். நீங்க சொல்ல வைக்கணும். உங்க தொகுதியில போங்க, சட்டமன்ற உறுப்பினரை பாருங்க, அழுத்தம். நான் வேலைக்கு போகணும், நான் சுயமரியாதையோட வாழணும். அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்துங்க. நம்ம கட்சியில் அது செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் செய்யறாங்க. ஆனா மற்ற கட்சியில் உள்ள வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க செய்ய வைங்க. நீங்க வைப்பீங்களா? நீங்க நினைச்சா நிச்சயமா நடக்கும், அது நடக்கும். அதனால்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் வன்னியர்களுக்கு. ஆனாலும் அது எப்படி கிடைத்தது என்று, அது எத்தனை முறை அவர்களை சந்தித்து, எத்தனை போராட்டம் நடத்தி, எவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை செய்தோம் என்று நமக்கு தெரிகிறது, மற்றவர்களுக்கு தெரியவில்லை. எவ்வளவு கால கோரிக்கை அது. ஆனால் அவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு அந்த 10.5 வாங்கி பிறகு திமுக ஆட்சி வந்தவுடன் அது சரியான முறையில் நீதிமன்றத்திலே வழக்கு ஆடாத காரணத்தால் தான் நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீடை தள்ளுபடி செய்து ரத்து செய்தது. அதன் பிறகுதான் நாம் உச்ச நீதிமன்றத்துக்கு நாம் சென்றோம். ஆனால் அந்த இடஒதுக்கீடை தள்ளுபடி செய்வதற்கு முன்பாக வன்னியர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அது 1 வருஷம் நமக்கு கிடைச்சதா இல்லையா? இன்னைக்கு அது தொடர்ந்து நடந்திருந்தால் இன்று வரை எவ்வளவு பேர் தெரியுமா கிடைச்சிருக்கோம்? 3800 பேருக்கு MBBS கிடைச்சிருக்கோம் வன்னியர்கள். இன்னைக்கு
800 பேருக்கு மருத்துவ பட்ட மேற்படிப்பு கிடைச்சிருக்கும். 6000 பேருக்கு என்ஜினியரிங் கிடைச்சிருக்கும். 6000 பேருக்கு அரசு வேலைகள்ல இடம் கிடைச்சிருக்கும். 6000 பேருக்கு கிடைச்சிருக்கிறோம். 80,000 பேருக்கு எல்லா ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ்ல கிடைச்சிருக்கும். இப்படி சரி சரி இப்படி இவ்வளோ நமக்கு இழப்பு. காரணம் யாரு? யாரு காரணம்? ஸ்டாலின் அவர்களும் திமுக அவர்களும் காரணம். ஸ்டாலின் அவர்களும் திமுக. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் எத்தனை முறை பார்த்தோம். இந்த இடஒதுக்கீடுக்காக எவ்வளவு முறை போராடணும். நேர்ல பார்த்தோம். ஐயா கடிதம் கொடுத்தது, குழுவை பார்த்தோம், டிஎன்பிஎஸ்சி சேர்மனை பார்த்தது, அதிகாரிகளை பார்த்தது எல்லாம் இவ்வளவு இருக்கு. இவ்வளவு பக்கம் பக்கமா இருக்கு. இன்னைக்கு நேரம் கிடையாது படிக்கிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் வயிறு எரியுது எனக்கு. இவ்வளவு பார்த்து இவ்வளவு செய்து ஒவ்வொரு முறையும் ஸ்டாலின் அவர்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமா நான் செய்யறேங்க, நிச்சயமா நான் இடஒதுக்கீடு தனியா நான் கொடுக்கிறேன். ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் என்ன பார்த்து சொன்னார், ஏங்க இதுக்காக நான் தனியாக அசம்பிளி நடத்தி ஸ்பெஷல் செஷன் வச்சு நான் இடஒதுக்கீடு கொடுக்கிறேன் வன்னியர்களுக்கு சொன்னார். அப்போ இவ்வளவு சொன்னியும் கடைசியில எதுக்கு சொன்னார் தெரியுமா? நம்மளை ஏமாத்தி நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணாதீங்க, நான் எப்படியாவது கொடுக்கிறேன்னு சொல்லி 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 சொல்லியே பட்ட நாமத்தை போட்டாரு ஸ்டாலின் அவர். அன்னைக்கே சொன்னோம் ஐயா கிட்ட, ஐயா இவங்களை நம்பாதீங்க, இவங்க ஏமாத்துவாங்க. இல்ல இல்ல, நிச்சயமா கொடுத்துடுவாரு, ஸ்டாலின் கொடுத்துடுவாரு நம்பிக்கையோடு இருந்தார். ஆனா ஆஸ் யூஷுவல் ஸ்டாலின் ஏமாத்தி பட்ட நாமம் போட்டு நம் சமுதாயத்தை ஏமாற்றி தமிழ்நாடு வளர்ச்சியை கெடுத்து விட்டார். தமிழ்நாடு வளர்ச்சி, தமிழ்நாட்டிலே 18 விழுக்காடு மக்கள் வளர்ந்தால் தமிழ்நாடு வளரும், தமிழ்நாடு முன்னேறும். இது சாதாரண கணக்கு, இது அடிப்படை கணக்கு. இந்த அடிப்படை குணம் தெரியாத நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. அதனால் இதையெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றி வையுங்கள். ஏன்னா இதற்கு பிறகும் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாரா? நீங்க தயாரா? அடுத்த கட்ட போராட்டம் என்ன பண்ணலாம்? அடுத்தது சிறை நிரப்பும் போராட்டம். சிறை நிரப்பும் போராட்டம். ஆனா ஜனநாயக வழியில சிறை நிரப்பும் போராட்டம். ஏன்னா உங்களை பத்தி தெரியும், எனக்கு உங்களை பத்தி தெரியும். அதன் பிறகும் கொடுக்கலனா அப்புறம் நமக்கு தெரிஞ்சது என்ன? சாலை மறியல். ஐயா அவர்கள் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை நடத்தினார். நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கின்ற வரை சாலை மறியல் போராட்டம். அது திமுக அரசை பொறுத்தது. ஒரு நாள்ல கொடுத்துட்டு போலாம், அரை நாள்ல கொடுத்துட்டு போலாம், இல்ல போராட்டத்துக்கு முன்பு கொடுத்துட்டு போலாம். அதனால நிச்சயமாக நடக்கும். இது நம்முடைய உரிமை. அது இது சலுகை கிடையாது, இது நம்முடைய உரிமை. உரிமை. இன்னொன்னு நம்ம தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த போராட்டம் வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, வன்னியர்கள் போன்ற இருக்கின்ற அனைத்து சமுதாயங்களுக்கும் நாம் சேர்ந்து நாம் போராடுகின்றோம். இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி பிரச்சனை. உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.